வணக்கம். மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக நிறுவன தலைவர் என்ற முறையில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மண்ணின் மைந்தர்கள் கழகம் என்பது உருவாக்குவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் ஒரு சாராருக்கு மாத்திரமல்ல, ஒரு சமூகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பட்டி தொட்டிகளிலும் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் வெளியில் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த மண்ணின் மைந்தர்கள் கழகத்தை உருவாக்கியிருக்கிறேன். இந்த மண்ணின் மைந்தர்கள் கழகத்தில் எத்தனையோ நபர்கள் எங்களை பல கேள்விகள் கேட்டிருக்கின்றார்கள். இத்தனை கட்சிகள் இருக்கும்போது நீங்கள் திடீரென்று உங்களுடைய கட்சியை நீங்கள் பதிவு செய்திருப்பது எதற்காக, உங்களால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் எங்களை கேட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் ஒரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒடுக்கப்பட்டிருக்கிற, நசுக்கப்பட்டிருக்கிற, புறந்தள்ளப்பட்டிருக்கிற ஏழை எளிய மக்கள் அனைத்து சமூகத்திலும் இருக்கின்றார்கள். அனைத்து சமுதாய மக்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் போடுகின்ற நல்ல திட்டங்களை சரியான இடத்தில் கொண்டு செல்வது மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நான் பலருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் பதிலாக சொல்லுகிறேன். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூக்குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய கால் பயணிக்கும் என்று சொல்லி சேகுவர் ஐயா சொன்னது போல, நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் கழகம் சொல்லுகிறோம். எங்கெல்லாம் எங்களுடைய மக்களுடைய கூக்குரல் கேட்கப்படுகிறதோ, அலறல் சத்தம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மண்ணின் மைந்தர்கள் கழகம் பயணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் நான் முதலமைச்சராவேன், நான் உடனே 2026 நான் முதலமைச்சராய் அரியணையில் அமருவேன் என்றெல்லாம் சில கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் யாரையும் தாழ்த்தி பேச மாட்டேன். பேசுவதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். யார் அரியணையில் அமர்ந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை சரியான நேரத்தில் சரியான நேரங்களிலே செய்வதுதான் மக்கள் முதல்வருக்கு அழகு. இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டு விட்டது, நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். ஆனால் மண் சரிவுக்கும் இந்த இயற்கை சீற்றத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தடையா போட முடியும்? இதற்கு தேவையான எல்லா முன் ஏற்பாடுகளும் செய்திருந்தும் இது நடைபெற்றது. இதற்காக பல கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மண்ணின் மைந்தர்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால், மழை வெள்ளம் வரப்போகிறது, வருடா வருடம் மழை வரும், புயல் வரும் என்று தெரியும். ஆனால் மத்திய அரசிலிருந்து பின்பாக நடந்த பிறகு கொடுக்கின்ற அந்த பணத்தை முன்பதாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக நான் கேட்கிறேன். அதே போன்று மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற டாஸ்மார்க்கை மூடிவிட்டு எங்களுடைய வரிப்பணத்தை, எங்கள் வரிப்பணத்தில் இருந்து நீங்கள் சப்சிடியாக கொடுக்கின்ற பணத்தை கொடுத்து தமிழகத்திலே கள்ளுக்கடைகளை திறப்பதற்கான வழிவகை செய்திட வேண்டும். இதற்காக மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, அனைவருக்கும் கட்டாய கல்வி, அது இலவச கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் இலவச மருத்துவம் வழங்கிட வேண்டும், எல்லா பட்டி தொட்டிகளிலும் இருக்கின்ற மக்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி கொண்டிருக்கிறது. வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு பணி வழங்கிட வேண்டும், வீட்டிற்கு ஒருவருக்கு தகுதி அடிப்படையில அரசு பணி வழங்கிட வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி கொண்டிருக்கிறது.
பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு சுய உதவி குழுக்களுக்கு மானிய அடிப்படையில் அவர்களுக்கு லோன் கொடுத்து அவர்களுக்கு கைத்தொழிலை உருவாக்குவதற்காக மண்ணின் மைந்தர்கள் கழகம் கோரிக்கை விடுத்து போராடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு உரம், விதை இலவசமாக தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணின் மைந்தர்கள் கழகம் போராடி கொண்டிருக்கிறது. மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும், ஆட்சி கட்டளையிலே அமர வேண்டும், இப்படி எங்களுடைய எண்ணமும் இல்லை, எங்களுடைய ஆசையும் இல்லை. நிச்சயமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற, நசுக்கப்பட்டிருக்கிற, புறந்தள்ளப்பட்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் முதலமைச்சராக அமர வேண்டும், ஆட்சி கட்டளையிலே அமர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஒரு துளியும் இல்லை. ஒருவேளை நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளை குறித்து, நாங்கள் செய்கின்ற நல்ல வேலைகளையும் திட்டங்களையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு காலத்தில் எங்களை ஏற்றுக்கொள்வார்களானால் நிச்சயமாக நாங்கள் அரியணையிலே அமருவதற்கு இறைவன் வாக்கியம் கொடுத்தார் என்றால் நிச்சயமாக நாங்கள் அமருவதற்கான மண்ணின் மைந்தர்கள் கழகம் தமிழகத்திலே அமருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் எத்தனையோ தலைவர்கள் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு அவர்கள் இப்பொழுது பெரும் தலைவர்களாக உருவாகி இருக்கின்றார்கள். உதாரணமாக நான் சிலருடைய பெயர்களை சுட்டிக்காட்டலாம். உடனே என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சாதி ரீதியாக இவர் பேசுகிறார் என்று சொல்வார்கள். எனக்கு சாதி, மதம், இனம், மொழி இது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கெல்லாம் தெரிந்தது அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அனைத்து மக்களும் ஒரே சமூகமாக இருக்க வேண்டும், அனைத்து மக்களும் எல்லா வாழ்வாதாரத்தையும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம், எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் 6ஆம் தேதி கூட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய சிலைக்கு நான் மாலை அணிவிக்க சென்றிருந்தேன். நான் அப்பொழுது சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். பறையர் என்று யாரும் சொல்லக்கூடாது, ஆதி திராவிடர் அல்லது ஆதி திராவிடர் என்று சொல்லுங்கள், பறையன் என்று யாரும் சொல்லாதீர்கள், உங்களையே நீங்கள் அசிங்கப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி நான் கோரிக்கை மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக கோரிக்கை விடுத்திருக்கிறேன். அனைவரும் இந்த நாட்டில் ஒரே மக்கள்தான். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிடமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் மழை காலங்களில பாதிப்பு வெள்ளம் வந்தால் அனைவருக்கும் வரும். இவர் ஏடிஎம்கே, இவர் டிஎம்கே, இவர் புரட்சி பாரதம், இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவர் காங்கிரஸ் கட்சி, இவரை விட்டுவிடு என்று சொல்லி இயற்கை சீற்றம் விட்டுவிடாது. அனைவருக்கும் கண்டிப்பாக பாதிப்பு என்றால் அனைவருக்கும் அந்த பாதிப்பு தான். ஆகவே இதெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செய்ய வேண்டிய நேரங்களிலே செய்ய வேண்டிய மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு அனைவரும் வர வேண்டும், களத்தில் நின்று போராட வேண்டும். அதே போன்ற போராட்டங்களை நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை வைத்து மறைந்திருக்கின்ற புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், கல்வி தந்தை காமராஜர் அவர்களும், அன்னை தெரேசா அவர்களும், அப்துல் கலாம் ஐயா அவர்களும், தேவர் ஐயா அவர்களும் இவர்களுடைய முழக்கங்களை வைத்து, இவருடைய சேவைகளை வைத்து மண்ணின் மைந்தர்கள் கழகம் நடைபோட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இங்க இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற பட்டி தொட்டிகளில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் நன்மைகளை பெற வேண்டும், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.